வயநாட்டில் வாழற மக்கள் மலை மேலே வீடு கட்டினாங்கிறதெல்லாம் அதனால இல்லை. இதுக்கு முழு காரணம் திராவிட மாடல் ஆட்சி. இன்றைக்கு குமரி மாவட்டத்தில் இருந்த மலைகளை திராவிட மாடல் அரசு விழுங்கியதின் விளைவு இந்த வயநாடு பேரிடர். ஒரு காலத்துல இமயமலைய கடலுக்கடியில் இருந்தது சொல்லியிருக்காங்க. பூர்வகுடி தமிழர்களை ஆதி திராவிடன்னு சொல்லுவான், எங்கேயோ இருந்து வந்தவனா ஆதி தமிழர்னு சொல்லுவான். சகோதரர் மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அப்படி சொல்லுவாராம், முடியை வெட்டிட்டு வாங்க, நல்ல சட்டை போடுங்க, பழிச்சுன்னு வாங்க. இவர் என்ன சொன்னார்? நம்ம கட்சியில் பொறுப்பாளர்னா 10 கேஸ் வாங்கணும்னு சொன்னார. தோழர் திருமாவளவன் அவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாராளுமன்றத்தில் காந்தாரி அம்மன் வாழ்கன்னு ஒரு குரல் கொடுப்பாருன்னு நம்புறேன். சுமத்ரா தீவில் நிலநடுக்கம் ஏற்படுகின்ற பொழுது தமிழகத்தில் சுனாமி வந்ததா இல்லையா? இப்ப சொல்றமா, உண்மையிலேயே தோழர் திருமாவளவன் பொது ஆளா இருந்தா எந்த கட்சியோடையும் கூட்டணி வராம, அப்போ இவர்கள் தலித் என்று யாரை சொல்கிறார்கள்? தோழர் திருமாவளவனுக்கும் இயக்குனர் ரஞ்சித்துக்கும் கேட்கிறேன், தலித் தலித்துன்னு சொல்றீங்களாப்பா? தலித்துனா யாரு? வணக்கம் நேயர்களே, இது உங்கள் தேர்டை தமிழ். நான் உங்கள் மான்சா. பல ஆளுமைகளை சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழர் சேனை கட்சியிலேருந்து நிறுவன தலைவரான எரிமலை ராமச்சந்திரன் அவர்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது வயநாட்டில் ரொம்ப பேசப்பட்டு வந்துட்டுருக்க ஒரு பேரழிவு, அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அது வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் தான். பட் ஆனால் 3 வகையான கோணங்களில் இப்போ அவங்க சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இது மாநிலத்திலேருந்து பிரச்சனையா, மத்திய அரசுலேருந்து பிரச்சனையா, இல்லை அங்கே இருக்கிற லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து ப்ராப்ளமான்னு சொல்லிட்டு, இதை பற்றியான உங்களோட கருத்து என்னங்க சார்? இல்லை, முதல்ல நீங்கள் வயநாடு என்பது அது மொழிவாரி மாநிலம் பிரிவதற்கும் இன்றைக்கு ஆளுறவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே. இந்த இயற்கை பேரிடர் என்பது இது பூமி பந்து. பூமி பந்தில் இது கேரளா, இது மலையாளிகள், தமிழ்நாடு அப்படின்ற பேதமெல்லாம் இயற்கைக்கு இல்லை. பூமி பந்தில் இருக்கிற அத்தனையும் இயற்கையானது. ஆமாம் இல்லையா? அப்போது நிலவியல் படி குமரிக்கண்டம் அழியும் போதும் சரி, அதற்கடுத்து நிலங்கள் மிதக்கிற தன்மை உடையதுன்னு இருக்கு. அது ஏன் எப்படின்னா, இன்னைக்கு வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, அமெரிக்கா எடுத்து பார்த்தீங்கன்னா அது 2 எட்ஜும் சேர்த்திங்கன்னா ஒன்றா தெரியும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி நிலவியல் அப்படித்தான். இப்போ இங்கே என்ன நடந்துச்சுன்னா, வயநாட்டில் வாழற மக்கள் மலை மேலே வீடு கட்டினாங்கிறதெல்லாம் அதனால இல்லை இந்த இயற்கை பேரிடர். இதுக்கு முழு காரணம் திராவிட மாடல் ஆட்சி. எப்படி நான் சொல்கிறேன்னா, இது சமதளம் எப்படி செய்யும்னா, இயற்கை ஒரு பக்கம் மலை இருக்கும், ஐவகை திணைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், குறிஞ்சி, மருதம், முல்லை, நெய்தல், பாலைன்னு ஐவகை நிலங்கள். அப்புறம் சதுப்பு நிலக்காடு, ஊசி நிலைக்காடுன்னு இப்படி இருக்குது இல்லையா இயற்கையில். அப்போது ஒரு இடத்துல அந்த பேலன்ஸுக்காகத்தான் மலைகள் இருக்குது. இன்றைக்கு குமரி மாவட்டத்தில் இருந்த மலைகளை திராவிட மாடல் அரசு விழுங்கியதின் விளைவு இந்த வயநாடு பேரிடர். ஓகே. நீங்கள் மணல் எடுக்கிறான்னு நீங்கள் சாதாரணமாக நினைக்க முடியாது. இயற்கை என்பது இங்கே மணல் தேவைன்னா மணல் இருக்கணும், மலை தேவைன்னா மலை இருக்கணும், காடு என்றால் மரங்கள் இருக்கணும். அப்படி தானே இயற்கை. கண்டிப்பாக. அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் மலையை வெட்ட அது மேற்கு தொடர்ச்சி மலையில் நீங்கள் எதையாவது ஒன்று கை வச்சிக்கினா கூட அது இந்த தேசத்துக்கு எதிரானது. அப்போது இயற்கைக்கு எந்த சாதி கிடையாது, எந்த மதம் கிடையாது, எந்த மொழி கிடையாது. இயற்கை தான். அதை தாங்குகின்ற சக்தி கன்னியாகுமரி, திருநெல்வேலியில் இருந்த மலைகள் தான் பேலன்ஸ் பண்ணி இத்தனை ஆண்டு காலம் வச்சுருந்துச்சு. இத்தனை பல்லாயிரம் ஆண்டுகளாக மனிதன் வாழறான், குறிஞ்சி திணையில் வாழறான். அப்போல்லாம் வராத நிலச்சரிவு இப்போ எப்படி வருது? அன்றைக்கு அவன் இயற்கையை கடவுளாக வணங்கினான், பாதுகாத்தான், மரத்தை பாதுகாத்தான், மலையை பாதுகாத்தான், நதியை பாதுகாத்தான், இயற்கையை பாதுகாத்தான். சாதாரணமாக சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு கடவுள் என்ற பெயரில் சொல்லி இவன் அத்தனையும் பாதுகாத்தான். இவன்
ஏதோ ஒன்றும் பகுத்தறிவுன்னு சும்மா பொய்யான ஒரு மாயை பேசி மலைகளை விழுங்கி இன்றைக்கு இத்தனை மக்கள் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் ஒரே நேரத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு பூமிக்கடியில் சமாதியாகி போனதுக்கு யார் காரணம்னா இவங்க தான் காரணம். திராவிட மாடல் தான் காரணம். ஏன்னா இந்த தமிழ் மண் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. தென்னாடுடைய, நான் ஆன்மீகத்துக்காக சொல்லலை, தென்னாடுடைய சிவனே போற்றின்றான். தென்னாடு என்பது அப்படித்தான். இதுதான் தென்னாட்டில் தான். நீங்கள் ஒரு காலத்தில் இமயமலையை கடலுக்கடியில் இருந்தது சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போது நீங்கள் இந்த நிலம் சமப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இயற்கையை பாதுகாக்க வேண்டும். கோரக்கர் சொல்லுவார் ஒரு இடத்துல, என்ன சொல்கிறாருன்னா, மிருகங்கள் வினோதம் காட்டுன்னு ஒரு இடத்துல எழுதியிருக்காரு, சந்திரநாடியில் எழுதியிருக்காரு. மிருகங்கள் வினோதம் காட்டும். ஏன்னா இன்றைக்கு ஏதோ ஒன்று இந்த மையம் அந்த மையன்னு காட்டடித்து, யானை வழித்தடங்கள் அடித்து, மரங்களை வெட்டி, ஒரு செடி கொடி மரங்கள் அத்தனையும் சித்த மருத்துவத்தில் மருந்துக்கு பயன்படுத்துது, இந்த மானிட இனத்துக்கு பயன்படுத்துது, விலங்குகளுக்கு பயன்படுத்துது, பறவைகளுக்கு பயன்படுத்துது, இங்கே வாடுற ஜீவராசிக்கு அத்தனைக்கும் பயன்படுத்ததை இவன் விளையாட்டை அடிச்சுட்டு இருக்கான். அதனால் இன்னும் நீங்கள் அப்படியே விட்டுட்டா இந்த நாடே அழிஞ்சு போகும்ன்றது தான் என்னுடைய கருத்து. அதுதான் வயநாடு. ஓகே, நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தூய இனவாதம் பேசுகிறாங்க. தூய இனவாதம் என்றது என்ன? அதுக்கு தலைவர் சீமானா? அப்படி இல்லை. ஓகே, தூய இந்த மானிட இனத்தில் இது சீமான் அவர்கள் பேசியதே நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் பதிலாக. நாய்க்கர் என்பது தமிழரும் நாய்க்கர் இருக்கிறார்கள், கன்னடர்களும் நாய்க்கர் பட்டம் போட்டிருக்கார்கள். உதாரணத்துக்கு ஈரோடு ராமசாமி நாய்க்கர் கொள்கிறார்கள். இப்போது இந்த நாய்க்கரில் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். யார் கேட்குறது? நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் கேட்குறார். நாய்க்கரில் சொல்லிட்டோன்னா, அதுபோல் பல சாதிகளை எடுத்து இதில் அவங்க இப்படி இருக்கிறாங்க, அடைமொழியாக அவங்க இப்படி இருக்கிறாங்க, இந்த பேரில் இருக்கிறாங்க, அவங்க அந்த பேரில் இருக்காங்க, ரெண்டும் ஒன்று தானே. ஏன்னா ரெட்டியார் தமிழ்லேயும் ரெட்டியார்னு பேர் போட்டிருக்காங்க. வன்னியரில் நீங்கள் லிஸ்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெட்டியார் அப்படின்னு இருக்கும். ரெட்டியார் என்பது தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ரெட்டியாரும் இருக்கிறாங்க. இது இப்போது இவர் சீட்டு கொடுக்கும்போது இனவாதம் என்பது நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப பார்க்க முடியாது. ஏன்னா தொடக்க காலத்தில் அவர் தேர்தலில் போட்ட வேட்பாளர்கள் அத்தனை பேரும் அத்தனை பேரில் ஒரு சிலர் பிற மொழியாளருக்கு அவர் வாய்ப்பு தந்திருக்கார். ஓகே, அப்புறம் எப்படி அவர் தூய இனவாதம்னு சொல்ல முடியாது? அப்படி சொல்ல முடியாது. அதுவும் ஒரு தமிழர் ஓர்மையை தமிழர் காக்க வேண்டும் என்றதில் ஒரு நல்ல நோக்கத்தில் எல்லாரையும் அனுசரித்து போகணுன்ற மாதிரி அவர் என்னதான் தமிழர் பெருமைகளை பேசினாலும் கூட இந்த மாதிரியான, நான் சொன்னேன்ல, நாய்க்கர் அவங்க இருக்காங்க, இப்படி இருக்காங்க, முன்ன கோனார்னு இருந்தான், இப்போ யாதவர்னு ஆயிட்டாங்க, இப்போ யாரை கணக்கில் எடுத்துக்கிறது, இப்படியெல்லாம் சொல்கிறாருல்ல, அது அப்படித்தான். அதனால் இங்கே பேச முடியாது. இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, முதுகுடி தமிழர்களை ஆதி திராவிடராகவும் மற்றவங்களை ஆதி தமிழராகவும் சொல்கிறாங்க. அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் யாரை சொல்கிறான்னு. முதுகுடி தமிழர்களை ஆதி திராவிடர், இவங்களை ஆதி தமிழர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தப்பு இல்லையா? தப்புனா தமிழர் தானே நீங்கள் தமிழர்னு சொல்லிக்கலாம். வீட்டிலையும் வெளியிலையும் பேசுகிற வெளிமொழியை பேசிக்கிட்டு நான் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது எப்படி தப்போ அது உங்களுக்கெல்லாம் செந்தமிழன் சீமான் வாய்ப்பு கொடுத்துருக்கார். அப்போ தூய இனவாதம் என்பது இல்லை. அவர் பேசலை. அவர் பேசினார்னா மறைந்த கருணாநிதி அவர்களே உறவு வச்சு சொல்லுவார்ல, அவர் அப்பா தாத்தா மாமா இப்படியெல்லாம் உறவு வச்சு சொல்ல மாட்டாங்க. ஓகேங்க சார். ரைட்டா? இப்போ நான் திரு கருணாநிதி அவர்கள் நான் இப்படி சொல்கிறேன்ல, அவர் இப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும். மற்றவங்களாம் எப்படி சொல்லுவாங்க? கலைஞர் எப்படி சொல்லுவாங்க? கலைஞர் அப்படி சொல்லுவாங்க. நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம்.
இங்கே என்ன நடக்கும்னா தமிழர் தலைமையில் இப்போது சீமான் பேசுகிறாரு, அவர் பிறந்த சமுதாயத்தில் ஒரு முதல்வர் ஆயிட்டார், அப்படி தானே? காமராஜர் முதலமைச்சர் ஆகியிருக்காரு. அது மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து மாறி மாறி ஆண்டிருக்காங்க. ஆனால் இங்கே முதுகுடி தமிழர்கள் ஆண்டிருக்காங்களா? ஏன்னா ஓட்டு சதவீதப்படி அப்படியே 2 லைன் நிற்க வைங்க. 2 லைன் முதுகுடி தமிழர், அது குறிப்பாக பறையர், சாம்பவர், வெட்டியான்ற பேரில் ஒரு லைன் நிற்க வைங்க. சரிங்களா? ஒரு லைன் நிற்க வைங்க. மற்றவங்கள ஒரு லைன் நிற்க வைங்க. இதில் யார் அதிகமாக இருக்கான்னு பாரு. தனித்தனி சாதியா முடியுமா? முடியாது. அப்படி நிற்க வச்சா இன்றைய முதல்வர் தலைமை அமைச்சராக மாற முடியுமா? முடியாது. அப்போ பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர் தானே ஆள முடியும். அவங்களுக்கு எப்படி வாய்ப்பு கொடுப்பா? நான் ஆட்சிக்கு வந்தால் இவர் தான் முதல்வர்னு சொல்லுங்க. நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த பட்டியல் சமூகத்தில் இருக்கிற பறையர்கள் தான் முதல்வர் ஆக்குவேன் சொல்ல. பொது தொகுதியில் வேட்பாளர் போடுறதெல்லாம் அதெல்லாம் கதைக்காகாது. அது இல்லை கணக்கு. வெளிப்படையாக அறிவிக்கணும், இவர் தான் முதல்வர் அப்படின்னு அறிவிக்கணும். அப்போ அறிவிக்கும் பொழுது தான் அது இங்கே வந்து தமிழருக்கு உண்டான கட்சியாக நம்ம பார்க்க முடியும். ஓகேங்க சார். ஆதித் அவர்கள் வந்து உண்மையில் பூர்வக்குடி மக்கள் தானா சார்? அதுதான் ஏற்கனவே சொன்னேன். பூர்வகுடி தமிழர்களை ஆதி திராவிடன்னு சொல்லுவான். சரியா? எங்கேயோ இருந்து வந்தவனா ஆதி தமிழன்னு சொல்லுவான். நான் ஆதி திராவிடர்னா ஆந்திராவில் ஒரு ஆதி திராவிடர் இருக்கணும்ல? ஆமாங்க சார். கேரளத்தில் ஒரு ஆதி திராவிடர் இருக்கணும்ல? கர்நாடகத்தில் ஒரு ஆதி திராவிடர்னு இருக்கணும்ல? அப்போது துளு பேசுகிறாங்களே, குடகு இல்லை அது துளு, அந்த மக்களும் ஆதி திராவிடன் யாராவது சொல்கிறாங்களா? எவனா தன்னை ஆதி திராவிடன் சொல்கிறதில்ல. பிறப்பால் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவரும் சொல்கிறதில்லை, பிறப்பால் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவரும் சொல்கிறதில்லை, பிறப்பால் துளுவை தாய்மொழியாக கொண்டவரும் சொல்கிறதில்லை, பிறப்பால் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவரும் சொல்கிறதில்லை. ஆனால் தமிழன் மட்டும்தான் தன்னை ஆதி திராவிடன்னு பெருமையாக சொல்லிக்கிறான். அது சட்டப்படி அது தப்பு, அந்த வார்த்தையே தப்பு. ஏன்னா அவர் வந்து இவர் கொண்டு வந்தார் ஆதி திராவிட மகாஜன சபை, அவர் எடுத்துன்னு வந்து இவர் எடுத்துறார். அன்னைக்கு அது இருந்துச்சு, இன்றைக்கு அது பொருந்துதா? அவன் வேறையாக இருக்கும்போது நான் மட்டும் ஏன் ஒன்றா இருக்கணும்னு கேட்குறேன். கரெக்ட் தானே? கரெக்ட். எல்லாம் வேறன்னு இருக்கிறான், நான் வேறன்றான், நான் மட்டும் ஏன் அவனையும் சேர்த்து சொல்லணும்? அதை எதிர்த்து என் தலையில் எதுக்கு சுமக்கணும்னு சொல்கிறேன். அவனை யாராவது சொல்லு, அவன் ஆதி திராவிடன் என்று சொன்னால், அவன் திராவிடன் என்று சொன்னால் காவேரி தண்ணி கொடுக்க சொல்லு, அவன் நான் ஒத்துக்கிறேன் இல்லையா? இப்போ முல்லை பெரியார் அணைமட்டத்தை உயர்த்த சொல்லு, நான் ஆமாம்பா திராவிடன் நான் ஒத்துக்கிறேன். கண்ணகி கோயிலில் போய் பார்க்க உரிமை தமிழ்ச்சி. இன்றைக்கி அந்த கோயில் மாறிட்டு வருது, எத்தனை பேருக்கு தெரியும்? அது இப்போ என்ன ஒரு வேறு சாமியாக மாற்றிட்டானுங்கம்மா. இமயத்திலிருந்து கல்லை கொண்டு வந்து கஷ்டப்பட்டு எடுத்து போய் கண்ணகி கோட்டம் கட்டினான் தமிழன். தமிழன் கட்டினா யாருக்கு உரிமை இருக்கணும்? ரைட்ஸ் யாருக்கிட்ட இருக்கணும்? தமிழன்கிட்ட தானே இருக்கணும். எம்ஜிஆர் என்று சொல்லப்பட்ட மலையாளி கருணாநிதி, திரு கருணாநிதி அவர்களால் மலையாளி என்று சொல்லப்பட்ட திரு எம்ஜிஆர் அவர்கள் தான் கண்ணகி கோயில் தமிழ்நாட்டுக்கு சொந்தம்னு ஜீவோ போட்டார். பூம்புகார் படம் எடுத்து மெரினா கடற்கரையில் சிலை வைத்தவர் அதை மீட்பதற்கு எந்த ஜீவோவும் போட்டு சுதந்திரமாக தமிழர்கள் போயிட்டு வருவதற்கு வாய்ப்பே ஏற்படுத்தலை. இந்த எத்தனை மண் இழந்திருக்கிறோம்? சித்தூரை இழந்திருக்கிறோம், பீர்மேடு இழந்திருக்கிறோம், சித்தூர் தேவிகுளத்தை இழந்திருக்கிறோம், எல்லாம் தமிழை இழந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இது இங்கே ஏன் வந்து இழக்க நம்ம பார்த்துருக்குறோம் தெரியுமா? இங்கு தமிழ் உணர்வு உள்ள ஒரு தலைவன் இங்கே சரியாக ஆட்சி செய்யலைன்றது தான் என்னுடைய வருத்தமும் ஆளணுன்ற ஒரு ஆசையும் இருக்குது எனக்கு. ஓகேங்க சார்.
தோல் திருமாவளவன் அவர்கள் வந்து பறையர்களின் பாதுகாவலரா சார்? அவரே சொல்கிறது இல்லை, நீங்கள் ஏம்மா அவரை போய் பறையர்களின் பாதுகாவலர்னு சொல்கிறீங்க? அவர் பொது கட்சி தலைவருமா. இப்போ அவர் பேசுகிறாரு, வேங்க வெயிலில் நான் ஆர்ப்பாட்டம் செய்தேன், ஸ்ரீமதி கொலை வழக்கில் ஆர்ப்பாட்டம் செய்தேன் சொல்கிறார்ல. வேங்க வெயிலில் தீர்வு கிடச்சிச்சா? அது என்னது கள்ளக்குறிச்சியில் ஆர்ப்பாட்டம் செய்தேன் சொல்கிறார்ல, தீர்வு கிடைச்சிச்சா? தீர்வு கிடைக்காத போராட்டம் எதுக்குன்னு கேட்குறேன். ஏவனா 500,000க்கு வேலைக்கு போவோம் பறையனை கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு போராடுவோம்னு கத்த வச்சு போஸ்டர் ஒட்ட வச்சு அவங்க குடும்பத்துக்கு எடுத்துன்னு போகிற 500,000த்தையும் பிடுங்கிட்டு அனுப்புறது தான் எங்களுக்கு செஞ்ச சாதனையாக சொல்லுங்கள். ஒரு பட்டியல் சொல்லுங்கள் பார்ப்போம். நான் தோழர் திருமாவளவன் என்றைக்கும் விமர்சனம் பண்ணுறதில்ல. ஏன்னா அவர் செய்கிறாரு செய்யலை, என் பார்வையில் நம்ம என்ன சாதியில் பிறந்தோமோ அவர் அந்த சாதியில் பிறந்தார். அவர் அப்படி நினைக்கல, அது நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த சமுதாயத்தை பற்றி நேசிக்கிறேன், இந்த சமுதாயம் வரலாற்று ரீதியாக முன்னேற வேண்டும் நினைக்கிறேன், அரசியல் ரீதியாக அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்போ நான் அவர் தோழர் திருமாவளவன் இருக்கிற இடத்துல இருந்தேன்னா நான் SS பாலாஜிக்கு சீட்டு கொடுத்துருப்பேனா? அவருக்கு தான் பாமக தலைவர் இருக்கார். இஸ்லாமியர் ஒரு ஆளூர் ஷானவாஸுக்கு நான் சீட்டு கொடுத்துருப்பேனா? நான் கொடுத்துருப்பேனா? யார் காட்டி உங்களுக்கு சீட்டு கொடுக்குறான்? நீங்கள் பொது கட்சின்னு இருக்கிறதுக்கு திமுகவில் இருந்துட்டு போகிறாங்க. எதுக்கு உங்கள் கூட வரான் என் மக்கள்? அண்ணன் என்றைக்கு இல்லைனாலும் என்றைக்கு ஏதாவது செய்வார், ஒரு நம்பிக்கைம்மா. நான் பார்த்தவரை இத்தனை ஆண்டு காலம் நான் ஆதரவாகவே நின்றுருக்கேன். ஐயோ இன்றைக்கி இல்லைனாலும் தோழர் என்னைக்காவது ஒரு நாள் நமக்காக செய்வார் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கு வெளிப்படையாக 2.3% கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீடை எங்களுக்கு 20 கொடுக்கணும். 2001 இல்லை 2011 கணக்குப்படி பட்டியலில் இருக்கிற பெரும்பான்மையாக இருக்கிற பறையர்களுக்கு கிட்டத்தட்ட இஸ்லாம் மதம், பௌத்தம், கிறித்துவம் இதெல்லாம் போனவங்களெல்லாம் சேர்த்திங்கன்னா இந்து பறையர் மட்டும் 1 கோடி 14.5% நாங்கள் இருக்கிறோம். இவங்களெல்லாம் சேர்த்து 20% இருக்கணும். அப்போது திரு கருணாநிதி அவர்கள் உள்ஒதுக்கீடுக்கு 2.3ன்னு பேசும்போது இவர் அனுமதிச்சார்? அதில் வேற நான் பெருமையாக மார்த்தட்டுறாரு, நான் தான் வாங்கி கொடுத்தேன். விகிதாச்சார அடிப்படையில் கொடுப்பது தானே ஒரு அறம் சார்ந்த தலைவனுக்கு அழகு. அப்போ யாருக்கு இவர் துரோகம் பண்ணவருக்கு எனக்கு எப்படிமா தலைவர் ஆவார்? 20% என்ன சொல்லியிருக்கணும்? இடஒதுக்கீடு என்பது 18 30 கூட மாற்றி அவங்களுக்கு 3 இல்லை 5% கொடுங்கன்னு கேட்கணும். எதுலேருந்து? 18%, 18 எஸ்டிக்கு 1 19 இருக்குது. இதை உயர்த்தணும். எதை உயர்த்தணும்? இடஒதுக்கீடை உயர்த்தணும். உயர்த்தி அவங்களுக்கு 5% கொடுத்தா கூட நான் அதில் ஒரு கேள்வியே கேட்க போகிறதில்ல. உயர்த்தி கொடுக்கணும். அதை இவரால் கேட்க முடிஞ்சிச்சா? முடியலல்ல. அப்புறம் அவரை எப்படி எங்களுக்கான தலைவர் நீங்கள் சொல்கிறீங்க? எந்த தலைவராது? இதுக்கெல்லாம் சொல்கிறதுக்கே கூச்சமாக இருக்குமா? ஒரு தலைவன் இப்போ நான் வந்தேன், நீங்கள் முடியெல்லாம் ஒழுங்காக வெட்டிங்க. சகோதரர் மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அப்படி சொல்லுவாராம், முடியை வெட்டிட்டு வாங்க, நல்ல சட்டை போடுங்க, பளிச்சுன்னு வாங்கினாராம். இவர் என்ன சொன்னார்? நம்ம கட்சியில் பொறுப்பாளர்னா 10 கேஸ் வாங்கணும்னு சொன்னார். இவன்லாம் படிக்காத உனக்கு போஸ்டர் ஒட்டிட்டு போராடுவோம்னு வாழ்க்கையை தொலைச்சிட்டு இவன் ஜெயிலையும் கோர்ட்டுக்கும் அங்கேயும் இங்கேயும் வக்கீலுக்கு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். சலுகை படித்து அப்படியே வெளியிலேயே தெரியாத 3% அவன் அரசு வேலை வாங்கிட்டு போவான் இல்லையா? அப்போது இவர் எங்களுக்கானவரா சொல்லுமா? எங்கேயாவது ஒரு காவல்துறையில் ஒரு வழக்கு வாங்கினா படிக்க முடியுமா? காவல்துறையில் வழக்கு வாங்கினா ஒருத்தர் வேலைக்கு போக முடியுமா? முடியாது. காவல்துறையில் வழக்கு வாங்கினா குடும்பத்தை பார்க்க முடியுமாம்மா? நடுத்தெருவில் இல்லைம்மா நிறுத்த சொல்கிறேன். அவர் எப்படிம்மா? நான் அதுதான் நான் தொடக்கத்திலே சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் வரேன். அவருடைய அறிவு உண்மையிலேயே அறிவுபூர்வமானவர், எனக்கு அதில் மாற்று கருத்தே இல்லை. போக போக பொது தலைவர்னு சொல்லி எங்களை பலி கொடுத்து கொண்டிருக்கிறார். பறையர்களையும் சாம்பவர்களையும் வெட்டியான்களையும் போஸ்டர் ஓட்டுவதற்கே இவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்னா
நான் உணர்வு இல்லை, நான் எனக்கு கோபம் வருமா வராதா? இயற்கையானவங்களுக்கு வருமா? பெத்த தாய் தந்தைக்கு கோபம் வருமா இல்லையா? உடன் பிறந்த அண்ணன் தங்கைக்கு கோபம் வருமா இல்லையா? ஐயோ அண்ணன் கூலி வேலைக்கு போனாலும் 500 ரூபா எடுத்துகிட்டு வந்து நம்ம குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தான். ஒரு போய் அந்த கட்சியில் சேர்ந்து இன்னைக்கு கட்சியில் பொறுப்பு வாங்கன்றதுக்காக அந்த கேஸ் இந்த கேஸ் வாங்கி இன்றைக்கு நடுத்தெருவில் நிற்கிறோமே. இந்த நடுத்தெருவில் நிற்க வைப்பது தொடர் திருமாவளவன் தான் காரணம். இது முழுமையான குற்றச்சாட்டு இல்லையா? நீ அறிவுபூர்வமாக எனக்கு 20% இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு வாங்கி கொடுத்தோம்னா நீ பொதுவான தலைவர். நான் எங்கள் தலைவர்னு கூட சொல்ல முடியாது, நீ பொதுவான தலைவர். ஏன்னா ஏற்கனவே 3% அங்கே வாங்கி கொடுத்துட்ட, எங்களுக்கு மட்டும் வாங்கி கொடுக்கல. அப்போ யாருக்கான தலைவர்? எங்களுக்கு இல்லை. எங்களுக்கான தலைவர்னா அதை வாங்கி கொடுத்துருக்கணும்ல, வாங்கி கொடுக்கல. புரியுதாம்மா? அது இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பொய்யான இவர் இந்த சமுதாயத்துக்கு தலைவர்னு அவர் ஒரு நாளும் சொல்லலை, அன்னைக்கும் சொல்லலை, இன்றைக்கும் சொல்லலை. நம்ம டிபிஐலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அன்னைக்கும் சொல்லலை. அவர் சாதியில் அந்த சாதியில் பிறந்தார், அவ்வளோதான். அதை வச்சுட்டு என் மக்கள் என்ன பண்ணுறான்னா, ஏய் அண்ணன் நம்ம அண்ணன்டா, நம்ம அண்ணன்டா, நமக்கு எதனா என்ன பண்ணுவார்டா, என்ன செஞ்சுருக்கீங்க சொல்லுங்கள்? வெங்கவே இல்லை. நான் அதுதான் கேட்குறேன், திரும்ப கேட்குறேன். எங்களுக்கு அநியாயங்கள் நடக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் உங்களுடைய போராட்டம் என்ன தீர்வை பெற்று தந்திருக்குன்னு சொல்லணும். தீர்வு இல்லாத போராட்டம் பண்ணி அது யாருக்கு பயன்? அப்போ அவர் பொது தலைவரை தவிர பறையர் சாம்பருக்கு உண்டான தலைவரே இல்லை. தோழர் திருமாவளவன் அவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாராளுமன்றத்தில் காந்தாரி அம்மன் வாழ்கன்னு ஒரு குரல் கொடுப்பாருன்னு நம்புகிறேன். அல்லாஹு அக்பர்னு சொன்ன தோழர் திருமாவளவன் அவர்கள் காந்தாரி அம்மன் வாழ்கன்னு குரல் கொடுப்பாரா? கொடுக்க சொல்லுங்கள், நானும் பொது தலைவர்னு எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா எழுச்சவாய் நான் தான், எங்கள் சமுதாயம் தானே கிடக்குது இல்லையா? வீரமாக பேசிட்டா எல்லாம் நம்பி பின்னாடி போயிடுறான், போஸ்ட் விட்டுறோம், ஐயோ அண்ணா அப்படின்றோம். அதெல்லாம் எனக்கு சத்தியமாக எனக்கெல்லாம் மன சங்கடமா. நான் எப்படி நேசிப்பேன் தெரியுமா அவர் தோழரை? நான் தொடக்க காலத்துக்கு எனக்கு பழக்கம் இருக்குது, அவ்வளோ மரியாதை கொடுப்பேன். ஏன் சொல்லு? அவர் அவ்வளோ அறிவுபூர்வமான எல்லா விஷயமும் நல்லா தெரியும் அவருக்கு. நாம் ஒரு பார்வையில் அவர் வேற ஒரு சிந்திப்பார். அப்படி அறிவுபூர்வமானவர். அந்த அறிவு அண்ணல் அம்பேத்கர் உன்னுடைய அறிவு உன் சமுதாயத்துக்கு பயன்படணும்னு சொன்ன மாதிரி தோழர் திருமாவளவனுடைய அறிவு ஏன் சமுதாயத்துக்கு பயன்படலை? அப்போ அண்ணல் அம்பேத்கர் கருத்துக்கு எதிராக தான் இருக்கார். சார், தமிழ்நாட்டில் மலைகளை வெட்டினது எப்படி சார் வயநாட்டில் போயிட்டு நிலச்சரிவு ஏற்படும்? இது உலக வரைபடம், இந்திய நிலப்பரப்பு, சரியா? ஒரு சின்ன மேற்கோள் சொல்லிடுறேன். ஓகே. கிட்டத்தட்ட 8376ன்னு வச்சுக்கோமா, இல்லை 8800 கிலோமீட்டர்னு வச்சுக்கோ, அப்படி கூட வச்சுக்கோ. சுமத்ரா தீவில் நிலநடுக்கம் ஏற்படுகின்ற பொழுது தமிழகத்தில் சுனாமி வந்ததா இல்லையா? வந்துச்சு. அனுபவிச்சோம்ல. எத்தனை ஆயிரம் கிலோமீட்ரு? 8000 கிலோமீட்டருக்கு மேற்பட்டு தாண்டி இருக்கிற சுமத்ரா தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் தமிழ்நாட்டில் சென்னை போன்ற பெருமையான பழமையான நகரங்களை தண்ணி ஆட்கொண்டது, சரியா? இப்போது கன்னியாகுமரியிலிருந்து இது வயநாடுக்கு எத்தனை கிலோமீட்டர் வரும்? ஒரு 600 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டர் வருமா? வரும். ஒரு 8000 கிலோமீட்டரில் ஏற்பட்ட 8800 கிலோமீட்டருக்கு மேலே ஏற்பட்ட சுமத்ரா தீவினுடைய பாதிப்பு தமிழகத்தில் ஏற்படுதுன்னா ஒரு 600-700 கிலோமீட்டரில் இருக்கிற வயநாட்டில் பாதிப்பு ஏற்படாதுன்னு நினைக்கிறது அது தப்பு தானே? இந்த ஆய்வெல்லாம், நிலவியல் ஆய்வெல்லாம் தமிழ்நாட்டில் தான் நீங்கள் தொடங்கணுமே தவிர வேறு இடத்துலலாம் ஆட்சி சரியில்லை, அதை சரியில்லை, இது சரியில்லைன்னு. முதல்ல இந்த திராவிட மாடல் அரசை மலைகளையும் மரங்களையும் காப்பாற்ற சொல்லுங்கள். சமீப காலமாக அப்பா ரஞ்சித் தொடர்ந்து அரசியல் நிறைய பேசப்பட்டுருக்காங்க. அப்பா ரஞ்சித் இந்த அரசியல் கட்சியிலேருந்து தள்ளப்படுறாரா? அரசியல் தள்ளப்படுறாரா? இல்லை, இங்கே ஒரு
இங்கே எப்பெல்லாம் பறையர்கள் சாம்பவர்கள்னு தன்னெழுச்சி பெறுகிறார்களோ அப்பெல்லாம் இப்படிப்பட்ட தலைவர்கள் வருவாங்க. எப்படின்னா, ஒரு காலத்தில் தலைவர் என்பவர்கள் சமுதாயத்தை நேசிப்பவர்களாகவும் ஒழுக்கமானவர்களாகவும், இந்த திரைத்துறையில் போய் தலைவர்களை அவர்கள் தேடியதே கிடையாது. ஒரு நேரத்தில் ஒரு அரசியல்னா ஒரு புனிதமாக இருக்கணும். வருவார்கள், இந்த மக்களுக்கு பணி செய்வார்கள். உதாரணத்துக்கு அக்கஞ்சியையும் சேர்த்து சொல்கிறேன். வருவார்கள், மக்களுக்கு சேவை செய்வார்கள், சேவை செய்வார்கள், ஒன்றுமே இல்லாத போவார்கள். இன்றைக்கு இந்த சோப்பு கலர் அரிவா சுற்றி கதிர் அரிவாலாம் இருக்குல்ல, அவர்கள் கூட ஜோல்னா பையை தூக்கி போட்டு இன்றைக்கு உயர்மட்ட அரசியலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் நாம் சொல்கிறோம்ல, நீங்கள் திமுகவுக்கு ஏன் முட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். இது நீங்கள் பண்ணுற பேசுகிற பேச்சே ஏம்மா, நான் இது ஒரு பொதுவாக சொல்கிறேன். எனக்கு ரஞ்சித் இயக்குனர் மேலே எனக்கு நிறைய கருத்தியல் முரண்பாடு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் ரஞ்சித் செய்கிறதில் என்னென்னா, நிறைய புத்தகங்களை அவர் அச்சு கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் தலித் பார்வையில் கொண்டு வந்திருப்பார். நான் இல்லை, வந்திருக்கு புத்தகம், நிறைய புத்தகங்கள் அவர் மறுபதிப்பு பண்ணிகிட்டு இருக்காரு, நீலம் பண்பாட்டு மையம். ஆனால் அவர் என்ன செய்வார்னா, அருந்ததியர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோ, அருந்ததிக்கு இங்கே பிரச்சனைன்னு எழுதுவார். எனக்கு ஆதி திராவிடன்னு கல்வெட்டில் இல்லை, ஆதி திராவிடனில் எந்த பட்டயத்திலும் இல்லை, ஆதி திராவிடன்னு எந்த ஓலைச்சுவடியிலும் இல்லை, ஆதி திராவிடன் என்று எந்த சங்க இலக்கியங்களும் இல்லை. இல்லாத பேர் எடுத்துகிட்டு இவங்கெல்லாம் திணிக்கிறாங்களாமா. ஏற்கனவே திணிச்சதாண்டா இன்னும் நாங்கள் மல்லு கட்டிட்டு இருக்கிறோம். நான் மட்டும் பறையனாக எழுந்திருந்தால் இன்றைக்கு எவனா பேசுவானா? எல்லா சமூகமும் அப்படித்தானப்பா இருக்காங்க. என்ன மட்டும் ஏன்டா பொது பேர் சொல்லி கூப்பிட்றீங்க? வரலாற்றில் இருக்கிற பேர் சொல்லுங்கன்னு நான் கேட்குறேன். ஆனால் அவர் ஒரு ஆள் சிவகங்கையில் இந்த ஆண்டு இல்லை, 2 ஆண்டுக்கு முன்னாடி வேலுநாச்சியார் நினைவு மண்டபத்தில் குயிலி சாம்பவின்னு இருக்குது. கர்நாடகத்தில் இருக்கிறவர்கள் குயிலி சாம்பவி பறையர்னு எழுதியிருக்காங்க. இன்றைக்கி கூட காணொலி இருக்கும். சேரளத்தில் இருக்கிற அவர்களும் குயிலி பறையர்னு எழுதியிருக்காங்க. இன்றைக்கும் பாசாங்கரையில் அவங்க பிறந்த ஊரில் இருக்குமா. நான் இந்த பக்கம் நிற்கிறேன், அந்த பக்கத்தில் ஒரு கூட்டம், நாங்கள் எல்லாம் விட்டுட்டுக்கிறோம். நிறைய போராளிகளை, நிறைய ஆளுமைகளை கையில் எடுக்கிறதில்ல, போட்டுறதே கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு அம்பேத்கர் தான். அவரை சொல்லிட்டா எங்களுக்கு தான். அம்பேத்கர் நான் மட்டுமா சொல்கிறேன், எல்லாம் தானே சொல்கிறான் இல்லையா? ஆனால் இது கொஞ்சம் நுட்பமாக பாருங்கம்மா. அவங்க சாதியில் இருக்கிறவங்களையும் பேசுவாங்க, அம்பேத்கரையும் நிறுத்துவாங்க. எங்ககிட்ட இந்த புத்தர் எடுத்துன்னு நிறுத்துவான், அம்பேத்கர் எடுத்துன்னு நிறுத்துவான். எனக்கு அவங்க அம்பேத்கருக்கும் சண்டை கிடையாது, அதை நல்லா பார்த்துக்கணும். அவர் மகர் ரெஜிமெண்ட் இருந்துச்சு, எனக்கு பறையர் ரெஜிமெண்ட்டுன்னு இருந்துச்சு. எங்களுக்கு இருந்துச்சு சென்னையில். எங்களுக்கு ஒரு படை விளக்காரம் கொடுத்து வச்சுருந்தான். அதை பார்த்துங்க. அதில் ஒரு ஆள்மா பறையன்னு பட்டியல் சமூகத்தில் இருக்கிறான். பறையன்னு கத்துறானுங்க. அவனுங்களை அடிக்கலாம் பிடிக்கலான்னு ஒரு தலைவர் அவங்க பேசுகிறான். இந்த படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஒரு பேரணி நடத்துகிறோம்னு சொல்லி யார் பறையனை அடிக்கணும்னு சொன்னானோ, அந்த தலைவரை சொன்னாரோ, அந்த தலைவரை மேடையில் உட்காந்து வச்சா நான் ஏமா போவேன்? புரியுதா? ரஞ்சித் என்பது மிகப்பெரிய குழப்பவாதி. அவர் நினச்சிட்டு இருக்கிறாரு, எப்படி தோழர் திருமாவளவன் வரவும் போகிறவன்லாம் நான் உனக்கு இப்போ சொல்கிறேம்மா. உண்மையிலேயே தோழர் திருமாவளவன் பொது ஆளாக இருந்தால் எந்த கட்சியோடையும் கூட்டணி வராமல் பொது தொகுதியில் கூட்டணிக்கு போகக்கூடாது. நீ பேசுகிறல்ல, பொது தலைவரில் இப்போ பொறுப்பாளர் எம்எல்ஏ ஆக்கி வச்சுக்கிறல்ல, அவங்க தொகுதியில் ஒரு 1000 ஓட்டு வாங்க சொல்லுமா பார்ப்போம். வாங்க முடியுமா? கூட்டணி இல்லாத வாங்க முடியுமா? வாங்க முடியாது தானே? முடியாது.
இங்கே மருத்துவர் ராமதாஸ் ஐயாவே வாங்க முடியல, தோற்று பண்ணார் தருமபுரியில். அங்கே என்ன நடக்குது? வாங்க முடியாது. கூட்டணியிலேருந்து தான் ஏதோ சீனை போட்டு கிடைக்கிறீங்க. அப்போ எங்களுடைய உரிமையை எங்கேருந்து நான் பெறணும்? நானாக எழுதுறதுல உங்களுக்கு என்ன சிக்கல்? ஒன்றுமே பண்ண போகிறதில்லை. நீங்கள் எத்தனை வேலை வாய்ப்பு இவர் வாங்கி கொடுத்துருக்காரு. அதுபோலத்தான் இங்கே வட மாவட்டத்தில் இருக்கிற இயக்குனர் ரஞ்சித் அவர்கள், நான் இப்போ சொன்னேன்ல, பறையன்னு வந்து அடிக்கணும்னு சொன்னால் அந்த தலைவரை மேடையில் உட்கார வச்சுருந்தா நான் எப்படி போவேன்னு கேட்டேன்ல. இது குழப்பம் இருக்கா இல்லையா? அப்போ இவர்கள் தலித் என்று யாரை சொல்கிறார்கள்? தோழர் திருமாவளவனுக்கும் இயக்குனர் ரஞ்சித்துக்கும் கேட்குறேன். 2 பேருக்கும் ஒரே கேள்விதான். அப்பா தலித்துன்னு சொல்கிறீங்களாப்பா? தலித்துனா யார்? அருந்ததியர்களா? பட்டியல் சமூகத்தில் இருக்கிற பல்லர்களா? பட்டியல் சமுதாயத்தில் பறையருக்கு சாம்பவர் ஆதி திராவிடன் பேருக்களா? அவங்களா? இந்த கேள்விக்கு இருவரும் பதில் சொல்லுங்க பாப்பா. சொல்லுவாங்களா? தலித்துன்னு யாரை சொல்கிறீங்க? அந்த 7 பேர் எடுத்து என் பக்கம் ஏன் திணிக்கிறீங்கன்னு கேட்குறேன் 2 பேரும். பறையன்னு சொன்னா சொல்லிட்டு வந்தா செருப்பால் அடின்னு சொன்ன தோழரும், பறையர்களை அடிப்போம்னு உதைப்போம்னு சொன்ன ஒரு தலைவரை அருகில் உட்கார வச்சிருக்கிற இயக்குனர் ரஞ்சித்தும் எப்படி எனக்கானவங்களா இருக்க முடியும்? அப்போது நான் தன்னெழுச்சி பெறுகின்ற பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட குழப்பவாதிகளை நிறுத்தி எங்களை அந்த வேகத்தை மழுங்கடிக்க செய்வதுதான் இந்த திராவிடத்தினுடைய வேலை. இதுக்கெல்லாம் காரணம் திராவிடம் தான். இவன் சொல்லுவான், எனக்கு ஒரு நாளும் கோயிலுக்கு போல வரலன்றதை தவிர வடுக பிராமணர்களால் எனக்கு ஒரு சிக்கலும் இல்லை. புரியுதா? நீ வரக்கூடாதுன்னு சொல்றதுனால எனக்கு ஒரு சிக்கலும் இல்லை. அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் கோயிலில் இருக்கிறவங்ககிட்டே நீ மோதுற. என்னை வந்து தீண்டத்தகாதவனா பார்க்குறவன் எம்பிசி பிசி வந்தானா பார்க்குறான். அப்போ உன்னுடைய போராட்டம் யாரை நோக்கி இருக்கணும்? அப்போ யாருக்கிட்ட உங்கள் பித்தலாட்டம்? அவங்க கொஞ்சம் சதவீதம் பேர் இருக்காங்க, கோயில் இருக்காங்க. நீங்கள் கோயிலுக்கு போனால் போங்க, போகலைன்னா போங்க. அவன் எதுவுமே சொல்லலை. அவன் உண்டு கழுவுற வேலை அந்த அபிஷேகம்னு செஞ்சுட்டுக்கிறார். அவங்களால ஒரு பாதிப்பும் இல்லை இல்லையா? ஆனால் பாதிப்பு எங்கே இருக்குது? யார் கடைநிலை இருக்கிற சூத்திரனோ அவன் என்னை தாழ்த்துறான். புரிஞ்சிச்சா? அப்போ உன்னுடைய மோதலும் போராட்டங்களும் யாருக்கு எதிராக இருக்கணும்? அன்னைக்கு போய் சொன்னேன், என் மக்களுக்கு ஏதோ வீரமாக பேசுகிற கேட்டுக்கிட்டேன், ஏதோ நல்லது செய்கிற மாதிரி பேசுகிற கேட்டுக்கிட்டேன், ஏதோ நல்லது செய்கிற மாதிரி போராட்டான கேட்டுக்கிட்டேன், கலந்துக்கிட்டேன், போஸ்ட் ஒட்டிக்கிட்டேன், வந்து நின்றுக்கிட்டேன், கொடி பிடிச்சேன், எல்லாம் செஞ்சேன். எனக்கு என்ன செஞ்சேன் அதை மட்டும் 2 பேரும் சொல்லுங்கம்மா. புரியுதா? இவர்களெல்லாம் குழப்பவாதிகள். இந்த மக்கள்கிட்ட என்ன ஒரு தப்பு இருக்குன்னா, உண்மையாக இந்த சமூகத்தையும் இந்த மண்ணையும் இயற்கையும் நேசிக்கிறவர்களை, உண்மையான மனித நேயம் உள்ளவர்களை இந்த சமூகம் புறக்கணிக்குதும், போலியாக நடிக்கிறவங்களை இந்த சமூகம் நம்புறதுமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கரெக்டாக? நல்லவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கணும் இல்லைம்மா? இந்த சமூகத்தை வைத்து நேசிக்கணும், வரலாறை பற்றி சொல்லணும். இப்படி இருந்த நான் ஒரு காலமும் தாழ்ந்தவனாவோ தாழ்த்தப்பட்டவனாவோ வாழ்ந்தில்லை. இந்த தாழ்த்தப்பட்டோர் நலத்துறைன்றது அதெல்லாம் வந்து கண்டிக்க வேண்டிய விஷயம். எந்த காலத்தில் நான் தாழ்த்தப்பட்டவராக இருந்தேன்? இல்லை. நீ வா பேசுவோம். நீ ஒரு வா எடுத்துகிட்டு வா, ஆவணம் எடுத்துகிட்டு வா பேசுவோம்பா, வாங்க. நீ பிராமணன் என்றால் வர்ண கோட்பாடில் நானும் பிராமணனே. அயோத்திதாசர் அவர்களை பேஷ பிராமணர்கள்னு சொல்லிட்டு பறையர்களை பிராமணர்னு சொல்லியிருப்பார். நான் சொல்லலை, அயோத்திதாச பண்டிதர் சொல்லியிருக்கார். அப்போது பிராமணன். சத்திரியன் என்று சொன்னால் இன்றைக்கும் வடக்கில் பறையர் பேரில் இன்றைக்கும் ராஜாக்கள் இருக்கிறாங்கன்றது எத்தனை பேர் தெரியும்? இங்கே நந்தன் மன்னன் இருக்குந்தான்னு உங்களுக்கு தெரியும். நந்தன் என்ற மன்னன் இருந்தான். அப்போது நானே சத்திரியன் இல்லையா? அப்போது வைசியன், மதுரை பிள்ளை தெரியுமாம்மா உங்களுக்கு? முதலில் வஉசி சிதம்பரம் பிள்ளைக்கு
முன்னாடி கப்பல் ஓட்டிய ஒரு தமிழன், முதுகுடி தமிழன், மதுரை பிள்ளை தொழில் ரீதியாக இருந்திருக்கார் சொல்லுவோமா? அதே போல் சுதந்திர போராட்டத்தில் இவங்கெல்லாம் காங்கிரஸ்காரங்களாமா கொஞ்சம் கூட ஒரு நன்றி இருந்திருந்தா, தில்லையாடி வள்ளியம்மை கேள்விப்பட்டீங்களாம்மா? வரலாற்றில் சின்ன வயசில் 17 வயசில் அந்த மாதிரி இறக்குது. இன்றைக்கு இவர்கள் போடுறாங்களே கொடி, அந்த கொடியை உருவாக்குவதற்கு தில்லையாடி வள்ளியம்மை என்ற பறச்சினுடைய துணியில தான் தேசிய கொடி உருவாக்கப்பட்டது. தென்னாப்பிரிக்காவில் காந்தியை சுடுறான். அந்த காந்தியை சுடும்போது அந்த குண்டை தான் நெஞ்சில் வாங்கி செத்து போச்சுமா தில்லையாடி வள்ளியம்மை. எந்த காங்கிரஸ்காரர்களுக்கு தெரியுமா இது? தில்லையாடி வள்ளியம்மை பறச்சின்றாது தெரியுமா? எத்தனை காங்கிரஸ் அலுவலகத்தில் தில்லையாடி வள்ளியம்மை காந்தி உயிர் காப்பாற்றினாங்கல்ல. அன்னைக்கு தில்லையாடி வள்ளியம்மை மட்டும் அங்கே சுட்ட குண்டை தான் உடம்புல வாங்காத நேராக விட்டுருந்தா நீங்கள் சொல்கிற மகாத்மா காந்தி செத்து போயிருப்பார்ல. ஒரு உயிரை காப்பாற்றணும்னு கூட முதல் பெண்மணி உலகத்திலேயே. அது என்னவோ பேரை சொல்கிறீங்களே, ஜான் சிராணி எல்லாம் சொல்கிறீங்கள, சுதந்திர போராட்டிக்கு காந்தியினுடைய மேலே பட வேண்டிய துப்பாக்கி குண்டை தன் நெஞ்சில் வாங்கி செத்து போன ஒரு தமிழச்சி பறச்சியை நீங்கள் எத்தனை பேர் முன்னுக்கு கொண்டு வந்திருக்கீங்க? இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் இன்றைக்கு நிச்சயமாக இருக்குது. ஒரு நாள் இந்த வரலாறு மாறும். வரலாறு, நான் தலித் இல்லை, நான் தாழ்த்தப்பட்டவன் இல்லை, ஒடுக்கப்பட்டவன் இல்லை, எங்கள் விடுதலையை நாங்களே பெற்று விடுவோம்னு ஒரு நாள் நினைப்பாங்க பாரு. அன்றைக்கி இந்த மாதிரி குழப்பவாதிகள்லாம் தானாக போயிடுவாங்க. கண்டிப்பாங்க சார். இவ்வளோ விஷயம் எங்ககிட்ட நீங்கள் ரொம்ப ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார்.